ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 168. முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். மனிதன் எப்படி உத்தமமாக இருக்க வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கிற பிதா விரும்புகிறாரோ அப்படியே அவன் ஒவ்வொரு சிந்தனையிலும் நாட்டத்திலும் செயலிலும் உத்தமமாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் எப்படி உத்தமமாய் இருப்பது என்று மனிதனுக்கு தெரியாது. அவன் கடவுளுடைய கொடைகளை தவறாக பயன்படுத்துகிறான். நல்ல காரியங்களையே மனிதனுக்கு கட்டளையாக கொடுத்து நான் அறிந்திருக்கவில்லை என்று அவன் சொல்லாதபடி உத்தமமான காரியங்களை அவனுக்கு அறிவுறுத்தினாலும் செயல்பாட்டு சுதந்திரத்தை மனிதனுக்கு தந்திருக்கிறார். கடவுளால் தனக்கு தரப்பட்ட சுதந்திரமான விருப்பத்தை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான்? மனிதர்களில் மிக பெரும் பகுதியினர் அதை ஒரு குழந்தை அல்லது ஒரு மூடனை போல் பயன்படுத்துகிறார்கள். மீதமுள்ளவர்கள் குற்றவாளிகளை போல அதை பயன்படுத்துகிறார்கள். அதன் பிறகு மரணம் வருகிறது. மனிதன் நீதிபதிக்கு உட்படுகிறான். அவர் அவனிடம் கடுமையோடு, நான் உனக்கு தந்ததை நீ எப்படி பயன்படுத்தினாய் அல்லது ஏன் தவறாக பயன்படுத்தினாய் என்று கேட்கிறார். ஒரு பயங்கரமுள்ள கேள்வி. மனிதன் அடிக்கடி எவற்றிற்காக பாவியாகிறானோ அந்த உலக நன்மைகள் அப்போது தூசியையும் விட குறைந்த தகுதி உள்ளவையாக தோன்றும். நித்திய நிர்பாக்கியத்தில் பரிதாபத்திற்குரியவனாகவும் வேறு எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாத ஆடை கலற்றப்பட்டவனாகவும் அவன் ஆண்டவருடைய மகத்துவத்திற்கு முன்பாக மன சோர்வுற்றவனாகவும் நடுங்கியபடியும் நிற்பான். தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வார்த்தை முதலாய் கண்டுபிடிக்க மாட்டான். ஏனென்றால் எளிய மனிதர்களை ஏமாற்றி தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது எளிதானது. ஆனால் பரலோகத்தில் அது நடக்காது. கடவுள் ஏமாற்றப்பட முடியாதவர். மேலும் கடவுள் எந்த ஒரு சமரசத்திற்கும் உடன்படவும் மாட்டார். அப்படியானால் ஒருவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? உலோகங்களையும் ரத்தினங்களையும் செல்வத்தின் கருவிகளாக பயன்படுத்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் அதிகாரத்தின் மீதும் உடல் இன்பத்தின் மீதும் அவர்களுக்குள்ள ஆர்வமிக்க ஆசையை வளர்த்ததுமாகிய சீர்கேட்டினின்று பிறந்துள்ளவை உட்பட எல்லாவற்றையும் மனிதன் தன் ரட்சிப்புக்கென எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும்? மனிதன் தான் எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் பொன்னையும் பதவிகளையும் பெண்களையும் ஒழுங்கீனமான மட்டுமிதமற்ற முறையில் ஆசிப்பதன் மூலம் அவன் எப்போதுமே பாவம் செய்ய முடியும். சில சமயங்களில் அவன் பணக்காரர்கள் சொந்தமாக கொண்டிருப்பதை தானும் கொண்டிருக்கும்படி இத்தகைய பொருட்களை திருடுகிறவனாகவும் மாறுகிறான். அப்படி இருக்க மனிதன் தான் பணக்காரனோ ஏழையோ எப்படி இருந்தாலும் அவன் தன்னையே ரட்சித்துக் கொள்ள ஒருபோதும் முடியாதா?
நிச்சயமாக அவனால் முடியும். எப்படி? நன்மையின் சார்பாக செல்வத்தை பயன்படுத்துவதன் மூலம். நன்மையின் சார்பாக நிர்பாக்கியத்தை பயன்படுத்துவதன் மூலம். பொறாமையற்றவனும் சபிக்காதவனும் மற்றவர்களுக்கு சொந்தமானவற்றை எடுத்துக்கொள்ள முயலாதவனும், ஆனால் தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பவனும், எதிர்கால பரிசுத்தத்தனத்தை சம்பாதித்துக் கொள்ளும்படி தனது தாழ்மையான நிலையை பயன்படுத்துவதன் வழியாக தன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியும். உண்மையில் மிக அநேக ஏழைகள் இதை எப்படி செய்வது என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் செல்வம் என்பது சாத்தானாலும் மும்மடங்கு இச்சையாலும் விரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தொடர்ச்சியான வலையாக இருப்பதால் பணக்காரர்கள் அந்த அளவுக்கு இதை அறிந்து கொள்ள இயலாதவர்களாய் இருக்கிறார்கள். ஓர் ஓமையை கேளுங்கள். அப்போது செல்வந்தர்கள் தாங்கள் செல்வந்தர்களாக இருந்த போதிலும் அல்லது தங்கள் செல்வம் அநீதியான முறையில் சம்பாதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்தி தங்கள் கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஏனென்றால் கடவுள், மகா பரிசுத்தராகிய கடவுள் தம்முடைய மக்கள் தங்களை ரட்சித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு எப்போதும் பல வழிகளை தருகிறார். ஒரு செல்வந்தனுக்கு ஒரு வீட்டு பொறுப்பாளன் இருந்தான். அந்த பொறுப்பாளன் பதவியின் நிமித்தமாக அல்லது தாங்கள் அந்த செல்வந்தனோடு மிகவும் நட்போடு இருந்து அவனுடைய செல்வத்தின் மீது கண் வைத்திருந்த அந்த பொறுப்பாளனின் விரோதிகள் சிலர் அவனுடைய தலைவரிடம், உமது பொறுப்பாளன் உமது செல்வத்தை வீணாக செலவழிக்கிறான், உடைமைகளை திருட்டுத்தனமாக பயன்படுத்துகிறான், அல்லது அவை எந்த பலனும் தரும்படி அவன் செய்வதில்லை, கவனமாயிரும், உம்மை காத்துக்கொள்ளும் என்று அவன் மீது குற்றம் சாட்டினார்கள். இத்தகைய குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் பல முறை கேட்ட பிறகு அந்த செல்வந்தன் தன் பொறுப்பாளனுக்கு ஆள் அனுப்பி அவனை வரவழைத்தான். அவனிடம், இன்னின்னது நான் கேள்விப்படுகிறேன், ஏன் இப்படி செய்து விட்டாய்? உன் மேற்பார்வையின் கணக்கை என்னிடம் கொண்டு வா. ஏனென்றால் இனியும் அந்த பதவியை வைத்திருக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். உன்னை என்னால் நம்ப முடியாது. அநீதிக்கும் வேலைக்காரர்களை சகித்துக் கொள்வதற்கும் நான் மாதிரியை காட்ட முடியாது. ஏனென்றால் நீ செய்தது போல மற்ற வேலைக்காரர்களும் செய்யும்படி அவர்களை தூண்டி விட்டுவிடும். போய் நாளைக்கு உன் கணக்கு வழக்குகளோடு திரும்பி வா. நான் அவற்றை பரிசோதித்து பார்த்து மற்றொரு பொறுப்பாளனிடம் என் சொத்தை கையாளும் பொறுப்பை கொடுப்பதற்கு முன் அதன் நிலை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்வேன் என்றான். மேலும் அவன் அந்த பொறுப்பாளனை பதவியில் இருந்து நீக்கவே அவன் போய் தனக்குள் கவலையோடு சொல்லிக் கொண்டதாவது, பொறுப்பாளனுடைய பொறுப்பில் இருந்து என் தலைவன் என்னை நீக்கிவிட்டானே, நான் இனி என்ன செய்வேன்? நான் எதையும் சேமித்து வைக்கவில்லை. ஏனென்றால் இந்த பதவியில் தொடர்ந்து நிலைத்திருப்பேன் என்பதில் நான் நிச்சயமாய் இருந்தேன். நான் கள்ளத்தனமாக சம்பாதித்த எல்லாவற்றையும் உல்லாசமாக செலவழித்தேன். ஒரு குடியானவனாக
மற்றவர்களுக்கு கீழ்ப்பட்டு என்னால் வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் மண்வெட்டி எனக்கு பழக்கமில்லை. மேலும் அசுத்த இன்பங்களின் காரணமாக என் உடலும் அதிக பாரமாகி விட்டது. மேலும் பிச்சை எடுப்பதை நான் வெறுக்கிறேன். அது மிகவும் அவமானம் உள்ளது. ஆனால் நான் என்னதான் செய்வேன்? அவன் மேலும் மேலும் இதை பற்றி சிந்தித்தான். இறுதியாக இந்த வேதனையான நிலையிலிருந்து வெளிவர அவன் ஒரு வழியை கண்டுபிடித்தான். நான் என் பதவியில் இருந்து நீக்கப்படும் போது என் நண்பர்கள் நன்றியுணர்வின் காரணமாக எனக்கு உதவி செய்யும்படி நான் பார்த்துக் கொள்வேன். நன்மை செய்கிறவன் எப்போதும் நண்பர்களை கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் போய் மக்களுக்கு உதவி செய்வோம். அப்போது நமக்கு உதவி கிடைக்கும். செய்தி பரவுவதற்கு முன்னும் எல்லாம் தாமதமாகி விடுவதற்கு முன்னும் நாம் சீக்கிரமாக போவோம் என்று அவன் சொல்லிக் கொண்டான். அப்படியே அவன் தன் தலைவனுக்கு சிறு தொகைகள் கடன் பட்டவர்களிடம் சென்று முதலாக வந்தவனிடம் 3 வருடங்களுக்கு முன் இளவேனிற் காலத்தில் என் தலைவன் உனக்கு கடனாக தந்த பணத்தில் நீ இப்போது அவருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்டான். கடன் பெற்றவன் பதில் சொன்னான். அசலுக்கும் வட்டிக்கும் சேர்த்து 100 குடம் எண்ணெய் தர வேண்டும் என்றான். பொறுப்பாளன் அவனை பார்த்து, ஓ பரிதாபமே, என்ன இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு நீ இவ்வளவு பெரிய தொகை கடன் பட்டிருக்கிறாயா? ஆனால் அவர் 30 குடம் எண்ணெயின் மதிப்புக்குத்தான் உனக்கு பணம் கொடுத்தார் இல்லையா என்று கேட்டான். கடன் பெற்றவன் பொறுப்பாளனை பார்த்து, ஆம், ஆனால் அது எனக்கு அவசரமாக தேவைப்பட்டது. அவர் என்னிடம், நான் உனக்கு ஒரு நிபந்தனையின் பேரில் பணம் தருகிறேன். 3 வருடத்தில் இந்த தொகை உனக்கு எவ்வளவு சம்பாதித்து தருமோ அவ்வளவு தொகையை நீ எனக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்றார். அது எனக்கு 100 குடம் எண்ணெய் அளவு சம்பாதித்து கொடுத்தது. இப்போது நான் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றான். பொறுப்பாளன் அவனை பார்த்து, ஆனால் இது பகற்கொள்ளை, திருப்பி கொடுக்காதே. அவன் பணக்காரன், நீயோ பட்டினி கிடக்கும் நிலைக்கு அதிக தொலைவில் இல்லை. அவனுடையது ஒரு சிறு குடும்பம் மட்டுமே, உன்னுடையதோ பெரிய குடும்பம். அது உனக்கு 50 குடம் மட்டும் தந்தது என்று இதிலே எழுதிவிட்டு இதை மறந்துவிடு. இதுதான் உண்மை என்று நான் சத்தியம் செய்வேன். உனக்கு அதனால் ஆதாயம் கிடைக்கும் என்றான். கடன் பெற்றவன் பொறுப்பாளனை பார்த்து, ஆனால் நீர் என்னை காட்டி கொடுத்து விட மாட்டீரே, அவன் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்டான். பொறுப்பாளன் அவனை பார்த்து, அது சாத்தியம் என்று நினைக்கிறாயா? நான் தான் பொறுப்பாளன். நான் சத்தியம் செய்து சொல்வது புனிதமானது. நான் சொல்கிறபடி செய்துவிட்டு கவலை இல்லாமல் இரு என்றான். அந்த மனிதன் பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதை அவனிடம் கொடுத்துவிட்டு, நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக, நீர் என் நண்பனும் மீட்பனுமாய் இருக்கிறீர், இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கேட்டான். பொறுப்பாளன் அவனை பார்த்து,
எந்த கைமாறும் தேவையில்லை. ஆனாலும் நான் இதனால் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு வேலையை விட்டு நீக்கப்படுவேன் என்றால் இந்த நன்றிக்காக நீ என்னை வரவேற்க வேண்டும் என்றான். கடன் பெற்றவன் பொறுப்பாளனை பார்த்து, ஓ, நிச்சயமாக, உறுதியாக நீர் என்னை நம்பலாம் என்றான். பொறுப்பாளன் வேறொரு கடனாளியிடம் சென்று ஏறக்குறைய இதே முறையில் அவனிடமும் பேசினான். அவனுடைய பயிர்களை வறட்சியானது 3 வருடங்களாக அழித்து விட்டிருந்ததால் தன் குடும்பத்திற்கு உணவிடும்படி அவன் கடன் வாங்க வேண்டியிருந்தது. இப்போது அவன் 100 கோரளவு கோதுமையை திருப்பி கொடுக்க வேண்டியிருந்தது. 1 கோர் என்பது எபிரேயருக்குள் வழங்கிய அளவு 240 கிலோகிராம் எடை கொண்டதாகும். பொறுப்பாளன் அவனை பார்த்து, அவன் தந்ததை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டியதெல்லாம் மறந்துவிடு. ஒரு மனிதனும் அவனுடைய குடும்பமும் பட்டினியால் வாடுகிறது. மற்றொருவனிடம் அபரிமிதமாக இருக்கும் கோதுமை களஞ்சியங்களில் புழுக்களால் அரிக்கப்படுகிறது. இப்படி இருக்கும் போது அவன் உனக்கு கோதுமை தர எப்படி மறுக்க முடியும்? இரட்டிப்பாக எப்படி திருப்பி கேட்க முடியும்? 80 கோரளவு என்று எழுது என்றான். கடன் பெற்றவன் பொறுப்பாளனை பார்த்து, ஆனால் அவன் முதலில் 20, அடுத்து 20, அதன் பின் 10 தந்ததை நினைவில் வைத்திருந்தால் என்ன செய்வது என்று கேட்டான். பொறுப்பாளன் அவனை பார்த்து, அவன் அதை நினைவில் வைத்திருப்பான் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? நான் தான் அவற்றை உனக்கு கொடுத்தேன். அதை நான் நினைவில் வைத்திருக்க விரும்பவில்லை. நான் சொல்வது போல செய், எல்லாமே சரியாகிவிடும். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே நீதி இருக்க வேண்டும். நான் மட்டும் தலைவனாக இருந்திருந்தால் அந்த 50 கோரளவு மட்டும்தான் திரும்ப பெற்றிருப்பேன். ஒருவேளை அதையும் கூட நான் தள்ளுபடி செய்திருப்பேன் என்றான். கடன் பெற்றவன் பொறுப்பாளனை பார்த்து, நீர் நல்லவராயிருக்கிறீர். அவர்கள் எல்லோரும் உம்மை போலவே இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். என் வீடு உமக்காக திறந்திருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளும் என்றான். அந்த பொறுப்பாளன் இப்படியே மற்ற கடன்பட்டவர்களையும் சந்தித்து நீதியின்படி காரியங்களை சரியாக்குவதற்கும் தான் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளவும் ஆயத்தமாய் இருப்பதாகவும் சொன்னான். உதவிக்கான வாக்குறுதிகளும் ஆசீர்வாதங்களும் அவன் மீது மழையாக பொழிந்தன. தன் எதிர்காலத்தை பற்றி மீண்டும் தனக்கு உறுதி ஏற்பட்ட போது அவன் தன் தலைவனிடம் சென்றான். அவனோ ஏற்கனவே இவனை பின்தொடர்ந்து வந்து இவன் செய்த தந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருந்தான். ஆனாலும் அந்த தலைவன் அவனை மெச்சிக்கொண்டான். நீ செய்தது சரியில்லை, நான் அதற்காக உன்னை மெச்சவில்லை. ஆனால் உன் தந்திர புத்திக்காக உன்னை நான் புகழ்ந்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் உண்மையிலேயே ஒளியின் மக்களை விட அதிக தந்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றான் அவன். அந்த செல்வந்தனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். மோசடி செய்வது சரியல்ல. அதற்காக நான் ஒருபோதும் யாரையும் புகழ மாட்டேன். ஆனாலும் குறைந்தபட்சம் இந்த உலகத்தின் மக்களை போல இந்த உலக வழிகள்
ஒளியின் ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கான பணமாக பயன்படுபவையாக அவற்றை ஆக்கிக் கொள்ளும்படி அவற்றின் மட்டில் நுண்ணறிவோடு நடந்து கொள்ளுங்கள். அதாவது அநீதமுள்ள முறையில் பயன்படுத்தப்படுகிறவையும் கடந்து போகிற ஒரு இக நன்மையை விலைக்கு வாங்க பயன்படுத்தப்படுபவையும், ஆனால் நித்திய ராஜ்யத்தில் எந்த மதிப்பையும் கொண்டிராதவையுமான இவ்வுலக செல்வங்கள் அந்த ராஜ்யத்தின் கதவுகளை உங்களுக்காக திறந்து விடும்படி அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். உங்களிடம் இருக்கிற செல்வத்தை கொண்டு ஏழைகளுக்கு உதவுங்கள். நீங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது நீதியற்ற முறையில் எடுத்துக்கொண்டதை திருப்பிக் கொடுங்கள். செல்வங்களுக்கான தீய குற்றமுள்ள நேசத்தை உங்களிடமிருந்து விலக்குங்கள். இந்த எல்லா காரியங்களும் உங்கள் மரண சமயத்தில் நித்திய வாசல்களை திறந்து பேரின்பமுள்ள வாசஸ்தலத்தில் உங்களை ஏற்றுக்கொள்கிற நண்பர்களை போல் இருக்கும். உலக நன்மைகளை கூட உங்களால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்று கடவுள் காண்கிற போது அவர் தமது பரலோக நன்மைகளை உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? சாத்தியமே இல்லாத ஒரு ஊகமாக சிதறடிக்கிறவர்களை அவர் பரலோக எருசலேமில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அங்கே மேலே ஒருவன் சிநேகத்தோடும் தாராளத்தோடும் நீதியோடும் வாழ்வான். எல்லோரும் சர்வேசுரனாகிய ஒருவருக்காகவும் ஒவ்வொருவரும் மற்ற ஒவ்வொருவருக்காகவும் வாழ்வார்கள். புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பு ஒரு செயல் ஊக்கமுள்ள நேர்மையான சமுதாயமாக, ஒரு பரிசுத்தமுள்ள சமுதாயமாக இருக்கிறது. அநீதம் உள்ளவனாகவும் நம்பிக்கை அற்றவனாகவும் எண்பிக்கப்பட்டவன் எவனும் அதனுள் நுழைய முடியாது. ஆனால் அங்கே எந்த பயமும் இன்றி நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டிருப்போம் என்பதால் அங்கே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லாதீர்கள். இல்லை, சிறியவற்றில் நம்பிக்கை அற்றவனாக இருக்கிறவன் எல்லாவற்றையும் சொந்தமாக கொண்டிருந்தாலும் கூட நம்பிக்கை அற்றவனாகவே இருப்பான். சிறியவற்றில் அநீதமானவனாக இருப்பவன் பெரியவற்றிலும் அப்படியே இருப்பான். தங்கள் உலக பரீட்சையில் உலக செல்வங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது தங்களுக்கு தெரியாது என்று எண்பித்தவர்களிடம் உண்மையான செல்வத்தை கடவுள் ஒப்படைப்பதில்லை. செல்வத்தை வஞ்சித்து கவருவதும் போலி தனங்களும் பேராசையுமே உங்கள் தனிப்பட்ட குணாதிசயங்கள் என்று நீங்கள் காட்டிவிட்ட பிறகு பூலோகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களின் ஆத்துமங்களுக்கு ஆதரவாய் இருக்கும் அலுவலை கடவுள் ஒரு நாள் மோட்சத்தில் உங்களிடம் எப்படி ஒப்படைக்க முடியும்? ஆகவே அவர் உங்களுக்கென்று வைத்திருந்த உங்கள் பொக்கிஷத்தை உங்களுக்கு தர மறுத்து அநீதமானவற்றையும் விவேகம் அற்றவைகளையும் கூட தங்களை நீதியும் விவேகமும் உள்ளவர்களாக மாற்றுகிற நற்செயல்களில் பயன்படுத்துவதன் மூலம் பூலோகத்தின் மீது புத்தி கூர்மையோடு இருந்தவர்களுக்கு அதை தருவார். எந்த ஊழியனும் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் ஒருவனுக்கு அல்லது மற்றவனுக்கு சொந்தமாய் இருப்பான், ஒருவனை அல்லது மற்றவனை வெறுப்பான். மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய 2 எஜமானர்களும் கடவுளும் மம்மோனும் ஆவார். ஆனால் அவன்
கடவுளுக்கு சொந்தமாய் இருக்க விரும்பினால் மம்மோனுடைய செயல்களில் ஈடுபடவோ அல்லது அதன் குரலை பின் செல்லவோ அல்லது அதன் வழிகளை பயன்படுத்தவோ கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 168 முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.